Hello friends, நான் உங்க டெல்லி கமலச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா டெல்லியில ஒரு டே இன் மை லைஃப். அதுல வந்து பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு வெயிட் மெயின்டைனிங் ஏதாவது டிப்ஸ் ரெசிபிஸ் கொடுத்துடலாம் பார்த்தேன். பட் வந்து இன்னைக்கு முடியல, அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு போனேங்க. ஸோ அதனாலதான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தேன். ஸோ கொஞ்சம் இப்ப நல்லா இருக்கேன். சிஸ்டர்ஸ் நிறைய பேர் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டீங்க. ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரெஸ், கொஞ்சம் உடம்பு முடியாது, எல்லாம் சேர்த்து ரொம்ப ஒரு மாதிரி ஆக்கி விட்டுருச்சு. இப்ப கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ் ஆயிட்டேன். எனக்கு நார்மல் அந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து ஆயிருந்தது. ஸோ அதுக்கு வந்து மெடிசன் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுதான் வந்து அது வந்து குடிக்கணும். ஸோ அது மட்டும்தான். மற்றபடி பரவாயில்ல, நார்மல் பேக் பெயின் இதெல்லாம் வந்து எனக்கு அது ரொம்ப நாளாவே இருக்கு. அது நம்ம குழந்தை பெற்ற எல்லாருக்குமே இருக்கும் கண்டிப்பா. ஸோ ஆனா அது ஹை பீச்ல போகுது. சிலிண்டர் தூக்குனேன். ஸோ அதுவா கூட இருக்கலாம், நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஸோ எடிட்டிங் வேற நீ இப்படி உட்காந்துக்கிட்டே பண்றோம்ல, அப்படின்னு பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நிமிர்ந்து கரெக்டா இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம போனை பார்த்துக்கிட்டே இப்படியே போயிடுறது, அது பண்ணாதீங்க அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாமே கரெக்டா ஃபாலோ பண்ணணும் சிஸ்டர்ஸ். ஸோ அதுதான் நான் நல்லா இருக்கேன். ரொம்ப நன்றி உங்க அன்புக்கு. அவ்வளவு அன்பு கொடுக்குறீங்க. எப்படி இருக்கீங்கக்கான்னு சொல்லிட்டு நிறைய பேர் லைவ் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இன்னுமே சொல்லிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா நான் சீக்கிரமா இன்னொரு நாள் வந்து லைவ் போடுறேன் சிஸ்டர்ஸ். அதுல நீங்க எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளான ஒரு டே இன் மை லைஃப் அதாக இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம். நிறைய பேர் எப்போ வெயிட் லாஸ் சேலஞ்ச் எல்லாம் கேக்குறீங்க. எனக்கு வெயிட் லாஸ் சேலஞ்ச் எல்லாம் இனிமே போடணுமா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு சிஸ்டர்ஸ். ஏன்னா எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாம அப்படியே போயிட்டு இருந்தா எப்படி இருக்கும் பாத்துக்கோங்க. ரொம்ப வந்து இதுக்காக நிறைய மெனக்கடல் இதெல்லாமே இருக்கா, இனிமே சேலஞ்சஸ் போடுறதா அப்படின்ற மாதிரி இருக்குது. மைண்ட் செட் இப்ப எனக்கு அப்படிதான் இருக்குது. ஸோ அதனாலதான் சொல்றேன். ஸோ இனி வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து நான் யோசிக்கணும். எனக்கு ஐடியாவே இல்லை. ஸோ பார்க்கலாம், சரிங்களா? நான் அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வர்றேன். ஆனா எனக்கு ஐடியாவே இல்லை சிஸ்டர்ஸ். நிறைய சேலஞ்சஸ் வீடியோஸ் நம்ம வீடியோல இருக்குது, நிறைய பாருங்க. பிளேலிஸ்ட்ல வந்து வெயிட் லாஸ்னு பாருங்க, சரிங்களா? ஸோ அதான். சரி வாங்க. அப்புறம் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவோ இல்லை என்டர்டெய்னிங்கா இருந்தா லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு பிறந்தநாள் அப்புறம் திருமணங்கள் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறமா டக்குன்னு ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். அரிசியை கலைஞ்சு ஃபர்ஸ்ட் குக்கர்ல வந்து வச்சு விட்டுடலாம். ஏதாவது கர்ட் ரைஸ் மாதிரி பண்ணி சமாளிச்சிடலாம் அப்படின்ட்டு குக்கர்ல வச்சதுக்கு அப்புறம் தான் நான் எம்டி ஸ்டமக்ல குடிக்கிறதுக்கு பிளாக் காஃபி வந்து எடுத்துக்கிறேன். இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் அப்படின்னு சொல்றேன். நிறைய பேர் என்ன சிஸ்டர் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர்னு கேக்குறீங்க. நார்மலா அந்த ப்ரூ, நெஸ்கேஃப் இந்த மாதிரி உடனே யூஸ் பண்றோம்ல, ஃபில்டர் காஃபி இல்லாம, அதுதான் நான் வந்து பயன்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ அதை சுடுதல போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா காலைல பிரேக்ஃபாஸ்ட்க்கு பிரெட் டோஸ்ட் காஃபியும் போட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரெட் டோஸ்ட் பண்ணாலே அதுல பட்டர் அப்ளை பண்ணி அவங்களுக்கு எல்லாம் கொடுப்பேங்க. ஸோ அது கூட ஆம்லேட்டும் போட்டு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு ஆம்லேட்டும் வந்து ஆனியனும் அதுக்கப்புறம் கிரீன் சில்லியும் நல்லா பொடியா வந்து இந்த சாப்பர்ல தான் சாப் பண்ணேன். அப்புறம் குக்கர் ஓபன் பண்ணா சாதமும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. சரி அம்மாச்சிக்கு பிரெட் ஆம்லேட் அப்புறம் காஃபி எல்லாம் வச்சு ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துடலான்ட்டு ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு வந்துட்டேன். அப்புறமா வந்து குக்கர்ல இருக்க சாதத்தை பாதி வந்து அப்படியே வந்து இதுல வந்து மாத்தி வச்சுட்டேன், ஹாட் பாட்டில. இவங்களுக்கு அப்படியே தயிர் சாதம் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டு அதுல வந்து கேர்டு வந்து நல்லா கெட்டியா போட்டு கடலை பருப்புலாம் போட்டு தாளிச்சு கொட்டி சூப்பரா ரெடி பண்ணி ஊறுகாலாம் வச்சு பேக் பண்ணிட்டேங்க. அப்புறமா வந்து நேற்று நைட்டு பண்ண சப்பாத்தி வந்து இருந்தது. 2 சப்பாத்தி பிளஸ் அது கூட அந்த முட்டை தொக்கு இருந்ததா, ஒரு முட்டையும் தொக்கும் அதை வச்சு சாப்பிட்டுட்டு கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டேன். அப்புறம் பார்த்தா நான் வந்து குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆனேன். ஹஸ்பண்ட் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆஃபீஸ்க்கு வந்து போகலைங்க. ஸோ எப்படி நினைச்சாருன்னா சரி ஹாஸ்பிட்டல்ல காட்டிட்டு அப்புறமா போகலான்னு நினைச்சாரு. சரி காஃபி மாமாவுக்கு அம்மாச்சிக்கும் போட்டு கொடுத்துட்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா, சூப்பரா வந்து சாமியும் கும்பிட்டுட்டு அப்புறம் வந்து ஹஸ்பண்ட் சொன்னாங்க நம்ம வந்து போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு போகும்போது ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கிளம்பியாச்சுங்க. சரி என்னன்னா சரி ஒருவேளை கல் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஸ்கேன் பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அல்ட்ராசவுண்ட் பண்ணிடலாம்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அதுக்காகத்தான். ஸோ அதுக்கப்புறமா ஆஃபீஸ் பேக்கோட தான் லஞ்ச் பேக் எல்லாம் பேக் பண்ணதோட தான் வந்தாங்க ஹஸ்பண்ட். பிள்ளைங்களையும் கிளப்பி கூட்டிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அங்க போனா செக் பண்ணா யூரின் டெஸ்ட் மட்டும் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க அல்ட்ராசவுண்டுக்காக. அப்புறம் ஹஸ்பண்ட் சொன்னாங்க சரி நான் வீட்லயே இருக்கிறேன், ஒரே இதை பாத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா
தம்பிக்கு கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது அதெல்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் அந்த பிரியாணி கடையில பிரியாணி வாங்கணும். ஏன்னு பாத்தீங்கன்னா 1 மணிக்கு என்னை சாப்பிட்டுட்டு இருக்க சொன்னாங்க. ஏன்னா நம்ம வந்து 5 மணிக்கு ஸ்கேன் எடுக்கும்போது அந்த 4 மணி நேரம் வந்து அதுக்கப்புறம் எதுவும் சாப்பிடக்கூடாது, தண்ணி மட்டும் தான் குடிக்கணும்னு சொல்லியிருந்தாங்களா. ஸோ அதனாலதான் வந்து வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அந்த ஒயிட் பிரியாணி இங்க உள்ளது அதை வச்சுதான் சாப்பிட்டுட்டு ஏன்னா அப்புறம் 4-5 மணி நேரம் எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலைதான் நமக்கு ஏதாவது பசிக்கும் இல்லையா. அதனால வந்து போய் செய்ய முடியாது. அந்த 1 மணிக்குள்ள சாப்பிட்றணும்னு சொன்னனால சரி வாங்கிட்டு வந்து அப்புறம் சாப்பிட்டாச்சுங்க. அப்புறம் இந்த கிளே வந்து இப்போ கடைக்கு போயிருந்தோம்ல, அப்போ கிளே வந்து வாங்கி கொடுத்தோமா. அது அழகா எவ்வளவு அழகா பண்ணியிருக்கேன் பாருங்களேன் கப்பான்னு. சூப்பரா வந்து பண்ணியிருந்தா அந்த கீச்செயின்ல ஒட்டிட்டு அழகா இருந்ததுங்க. சரி அப்புறம் அம்மாச்சிக்கு வந்து ஏதாவது பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு 2 மணிக்கு தான் அம்மாச்சி சாப்பிடுவாங்க. சரின்ட்டு அப்புறம் கத்திரிக்காய் தான் சுட்டு பிசைஞ்சிடலாம். காலையில சோறு வடிச்சிட்டேன் இல்லையா, அதாவது குக்கர்ல வச்சு விட்டுட்டேன் இல்லையா. ஸோ அதனால கத்திரிக்காய் சுட்டு கத்திரிக்காய் தான் இருந்தது அவங்களுக்கு மட்டும்தான். பிள்ளைங்க எல்லாமே ஹஸ்பண்ட் வந்து அந்த கேர்ட் ரைஸ் சாப்பிட்டாங்க. அப்புறம் நானும் பசங்களாம் பிரியாணி சாப்பிட்டோமா. ஸோ அதுக்கப்புறம் வந்து சரின்னு அம்மாச்சிக்கு தயிர் சாதம் மாதிரி சும்மா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கத்திரிக்காய் சுட்டு எப்பவும் போல வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாலாம் போட்டு பிசைஞ்சு வச்சாச்சுங்க. அம்மாச்சிக்கு அப்புறம் போய் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு சிம்பிளா. அம்மாச்சிக்கு என்னதான் பிரியாணி எல்லாம் அந்த மாதிரி கொடுத்தா அவங்களுக்கு பிடிக்காதுங்க, இந்த மாதிரி சாப்பிட்டதான் பிடிக்கும். ஸோ அதனாலதான் அவங்களுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டேன். அப்புறமா வந்து சரி மிஷின்ல துணியை போட்டு விட்டுலாம் அப்படின்ட்டு அதை வந்து போட்டு விட்டேங்க. கொஞ்சம் லேட்டா தான் போட்டேன். அப்புறம் வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணிட்டு உட்காந்துருந்தேங்க. அதுக்கப்புறம் சரி அவனுக்கு டியூஷன் டைம் ஆயிடுச்சு, அவனை வந்து டியூஷன்ல கொண்டு போய் விட்டலான்ட்டு அவனை கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டு அப்புறமா வந்து அம்மாச்சிக்கும் மாமாவுக்கும் வந்து காஃபி போட்டு கொடுத்துட்டு அகைன் வந்து நான் வந்து ஸ்கேன் பண்றதுக்கு அதாவது அல்ட்ராசவுண்ட் பண்றதுக்கு கிளம்பியாச்சுங்க. ஏன்னா வர சொல்லியிருந்தாங்களே டாக்டர். ஸோ ஒரே நல்ல ஹஸ்பண்ட் லீவ் போட்டதும் இதுக்கு யூஸ் ஆயிடுச்சுன்ட்டு போயிட்டோங்க ஹாஸ்பிட்டலுக்கு. நல்லா லைட்டிங் எல்லாமே இன்னும் தீபாவளி லைட்டிங்ஸ் இன்னும் வந்து கலட்டாம தான் வச்சிருக்காங்க ஒரு சிலரு. அழகா இருக்கு. நம்ம வீட்லயுமே இன்னும் வச்சிருக்கோம், கார்த்திகை வரைக்கும் வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு அல்ட்ராசவுண்ட் எல்லாம் எடுத்துட்டோங்க. ஸோ ஸ்டோன்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு பேக் பெயின்லாம் எதுக்கு வந்ததுன்னு பார்த்தா நான் வந்து நேற்று ஒரு வாரத்துக்கு சிலிண்டர் தூக்குறது இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்றேன் இல்லையா ரொம்ப, அதனால அவங்க சொல்லியிருந்தாங்க. சரின்னு இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க. மெடிசன்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க கால்சியம்க்கு. அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறமா நைட் டின்னருக்கு அம்மாச்சி அங்கேயே புலாவ் பண்ணோம்னு சொல்லிட்டு அது கொடுத்துட்டாங்க 65ஓட. ஸோ அதனால அதை வச்சு டின்னர் இன்னைக்கு வந்து ஓட்டியாச்சுங்க. கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் வந்து எடுத்துக்கிட்டேன் இன்னைக்கு. ஆனா ஹாஸ்பிட்டல் போய் அப்புறம் இடையில அலைஞ்சதுதான் வச்சோம். ஆனா இப்போ ஓகே மைண்ட்ல இப்போ வந்து கிளியர் ஆயிடுச்சு, எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சரி கொஞ்சம் கால்சியம் வந்து எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கால்சியம்க்கு ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா சிசேரியனுக்கு அப்புறம் இப்படி இருக்கு இல்லையா. அதனால அப்புறம் கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டு எல்லாரும் சாப்பிட்டாங்க. கடைசியா வந்து தண்ணி குடிச்சு தான் வந்து இன்னைக்கு வந்து கம்ப்ளீட் பண்றாங்க. இன்னைக்கு ஒரு சிம்பிளான விளாகா தாங்க இருந்திருக்கும். இந்த விளாக் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் வெயிட் லாஸ் சேலஞ்ச் எப்போன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ வரைக்கும் இந்த ஐடியாவுமே இல்லைங்க, இன்ட்ரெஸ்டும் இல்லாத மாதிரி இருக்கு. ஸோ அதனாலதான். ஸோ நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ல உங்களை வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. உங்களோட சஜஷன் வெயிட் லாஸ் பத்தி சொல்லுங்க. சரிங்களா? பாய். நாளைக்கு பார்க்கலாம். See you. Bye.